பாலியல் ரீதியான தொழில் பண்றாங்கன்னு ஒரே ராத்திரியில கைது செய்யப்பட்ட தமிழ் நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது புவனேஸ்வரி. உங்கள எத்தனை பேருக்கு இவங்கள ஞாபகம் இருக்கு? சங்கரோட பாய்ஸ் படத்துல பாலியல் ரீதியான தொழில் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. ஆனா இவங்க நிஜ வாழ்க்கையிலையும் அதை பண்ணிருக்காங்க. 2009 சென்னையோட ஒரு ஹோட்டல்ல 4 ஆண்கள் கூட சேர்ந்து இவங்க தப்பான தொழில் பண்றாங்க அப்படின்னு சென்னை போலீசால கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்களும் அந்த 4 ஆண்களும் ஜெயிலையும் அடைக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா அதுல இருந்து மீண்டு வந்த புவனேஸ்வரி அதோட அந்த தொழிலையும் நிறுத்தி இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கரோலின் மரியா. இவங்கள உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம தமிழ்ல ரெயின் அப்படின்ற படத்துல இவங்க நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சென்னையோட ஃபேமஸ் பிராண்ட்ஸா இருக்கக்கூடிய சில டெக்ஸ்டைல் அண்ட் டைமண்ட் கம்பெனிஸ்க்கு அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணிருக்காங்க. இவங்க 2012 புனேல இருக்கக்கூடிய விமான் நகர் அப்படின்ற ஒரு ஏரியால தவறான தொழில் பண்றத கைது செய்யப்பட்டிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய சில இளம் பெண்களை தப்பான தொழிலுக்கு ஈடுபடுத்தினதாகவும் இவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வினிதா. உங்கள எத்தனை பேருக்கு இந்த நடிகையே தெரியும்? இவங்க 2002 சென்னையில வச்சு பாலியல் ரீதியான தொழில் பண்றதா கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா 2004 வரைக்குமே ஜெயிலு, கோர்ட்டு, கேஸ் அப்படின்னு அலைஞ்சி ஒரு வழியா அந்த சார்ஜஸ் எல்லாம் தீர்த்து வினிதா ஸ்ட்ரைட்டா சினிமாக்குள்ள நடிக்க வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 6 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமா 2008 எங்கள் ராசி நல்ல ராசி அப்படின்ற படத்துல ஒரு சைட் கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. பட் இந்த படம் ஒரு அட்டர் ஃபிளாப். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரஞ்சிதா. முக்கியமா 90s கிட்ஸ் ரஞ்சிதாவை மறந்திருக்கவே மாட்டேங்க. அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவுல ஒரு காலத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க. ஆனா அதுக்கப்புறமா சுவாமி நித்யானந்தா கூட இருந்த வீடியோலாம் வெளியானதுக்கு அப்புறமா மிகப்பெரிய சர்ச்சைகள்ல சிக்கினாங்க. அதே நேரம் இவங்க தவறான தொழில் பண்றதாகவும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. பட் இப்போ இது எல்லாத்துல இருந்தும் மீண்டு வந்து கைலாசா தீவுல ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க.